ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு உயரமான மரத்தில் குருவி ஒன்று மரக்கட்டைகள் வைத்து வீடு கட்டியது. அதன் அருகே காகமும் வீடு கட்டியது. ஆனால் காகத்தின் வீடு வெறும் குச்சிகள் மட்டும் வைத்து கட்டியது. குருவியின் வீடு ரொம்ப அழகாகவும் ரொம்ப தரமானதாக இருந்தது. ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்தது. குருவி தன் வீட்டில் உள்ள ஜன்னல் வழியே மழையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் பக்கத்தில் இருந்த காகத்தின் வீடு மழையில் நனைந்து வீடு வெள்ளத்தில் அடித்து சென்றது. காகத்திற்கு மழையில் இருந்து ஒதுங்க ஒரு சிறு இடம் கூட கிடைக்கவில்லை. பக்கத்தில் இருந்த குருவியின் வீட்டுக்கு சென்று ஒரு நாள் மட்டும் தங்கிக் கொள்ள உதவி கேட்டது. குருவியும் சரி பாவமாக இருக்கிறது என்று உள்ள வர அனுமதித்தது. காகம் வீட்டின் உள்ளே வந்ததும் வீட்டை பார்த்து பொறாமை கொண்டது. வீடு இவ்வளவு அழகாகவும் தரமானதாகவும் உள்ளதே என்று. குருவி சரி என்று ஒரு நாள் மட்டும் அட்டாளின் மேல் போய் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது. காகமும் இதுதான் நல்ல சான்ஸ் என்று நினைத்துக் கொண்டு மேலே படுக்க சென்றது. அங்கே நிறைய தின்பண்டங்கள் மற்றும் குளிர்காலத்துக்கு தேவையான உணவுகளை குருவி சேகரித்து வைத்திருந்தது. அதை பார்த்த காகம், இன்று நமக்கு நல்ல வேட்டை என்று நினைத்து காகம் அதையெல்லாம் தின்று தீர்த்தது. மறுநாள் விடிந்ததும் காகம் நேரமாக எழுந்து குருவியிடம் சொல்லிவிட்டு கிளம்பியது. குருவி மேலே சென்று சாப்பிடலாம் என்று சென்றது. அங்கே இருந்த அலங்கோலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. பாவம் என்று நம்பி வீட்டில் விட்டதற்கு அந்த காகம் இப்படி செய்துவிட்டதே என்று வருந்தியது. கதையின் நீதி: யாரையும் எவரையும் எளிதில் நம்பி விடக்கூடாது. நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும்.